ஓம் ஸ்ரீ வாராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே என் முகம் உன் கண்ணில் பட்டுச்சுன்னா, இந்த வராகி அம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இருந்து நான் நல்லது செய்வேன்னு மனசில் தோணுச்சுன்னா, இதை முழுவதுமாக கேட்டு முடியேன் செல்லவே. என்னை நம்பும் உன் வாழ்க்கையில் இனி எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியா நீ எதிர்பார்த்தது போலவே உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். இப்போது உன் வாழ்வில் வரப்போகும் மாற்றங்களை நினச்சி பயப்படாதே. எல்லா மாற்றங்களும் உன்னை உயர்வுக்கு தள்ளுவதற்கான ஒரு விஷயம்தாங்கிறத புரிஞ்சுக்கோ. இதுவரைக்கும் நீ கடந்து வந்த பாதை எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைச்ச அனுபவங்கள் இப்போது உன்னை வலிமையாக மாற்றப் போகுது. யாருக்கும் தெரியாம நீ செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லா முயற்சிகளையும் நீ பட்ட கஷ்டங்களையும் பார்த்த இந்த வராகியம்மா இப்போது உனக்கான வாய்ப்புகளை மிகப்பெரிய அளவில் கொடுக்க போறேன் செல்லமே. உன் நல்ல மனசும் உன்னுடைய எண்ணங்களும் சுத்தமாக இருப்பதால இப்போது உன் வாழ்க்கையில நிறைய நன்மைகள் வந்து சேரப்போகுது. என்னை நம்பி நிற்கும் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா இருந்து உன் வாழ்க்கையை மென்மேலும் தெளிவுபடுத்துவேன். நீ எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையோட இறைபக்தியோட இருக்கன்னு எனக்கு தெரியும். நீயாகவே உனக்குள்ள உருவாக்கிக்கிட்ட அந்த தன்னம்பிக்கைக்கும் உன்னுடைய தெய்வ பக்திக்கும் சேர்த்தே இப்போது உனக்கான வெற்றி வாசக்கதவுகளை திறந்து வைக்க போறேன். உன் வாழ்க்கையை மாற்றி இனி எந்த சந்தேகமும் பயமும் கவலையும் குழப்பமும் இல்லாம சரியான பாதையில் நீ போகும்படி நான் செய்கிறேன். உனக்காக நான் உயர்ந்த இடத்தை உருவாக்கி வச்சிருக்கேன். இனி எல்லாமே உனக்கு நன்மையாக நல்லபடியாக நடக்கும். நீ பிறந்ததற்கு உரிய புண்ணிய பலன் கண்டிப்பா உனக்கு கிடைக்கும் என்று செல்லவே. நீ என்னதான் அமைதியா இருந்தாலும் உன் மனசு வருத்தப்படுறதும் வேதனைப்படுறதும் எனக்கு நல்லா தெரியும். உன் உள்ளத்தில் சொல்லாமல் யாருக்கிட்டையும் வெளிக்காட்டாமலேயே மனசுக்குள்ள அந்த அளவுக்கு பாரத்தையும் கஷ்டத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கேன்றத நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். சில விஷயங்களை வெளியே சொல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு மென்னு முழுங்கவும் முடியாம மனவேதனையோடு நீ இருப்பதை பார்த்துட்டு தான் உனக்கு நல்லதை செய்யணுன்றதுக்காக அவசரமாக இந்த இரவு நேரத்தில் வராகியம்மா உன்னை தேடி வந்தேன். நீ எதை சந்தித்தாலும் என்ன நடந்தாலும் நான் உன் கூட துணையாக தான் இருக்கேன். நீ ஒரு நொடி கூட தனியாக இல்லை என்கிற உண்மையை முதல்ல புரிஞ்சுக்கோ. உன் மூச்சிலும் பேச்சிலும் கலந்திருக்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து தைரியத்தை கொடுப்பேன். நான் உனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். என்னை நம்பினா எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வை கொடுத்து உன் வாழ்க்கைக்கான சந்தோஷத்தையும் நான் கொடுப்பேன். இப்போது நீ எதுக்காகவும் மனம் தளர்ந்து சோர்ந்து போகாதே. நீ எதிர்பார்க்குற சில விஷயங்கள் நினச்சது போல நடக்கலைன்றதுக்காக அது அப்படியே நடக்காமலே போயிடாது. கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு காத்திருந்தீனா கூடிய சீக்கிரம் அதை வெற்றிகரமா நானே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் செல்லமே. ஒரு பாதை நேராக போகாம வளைஞ்சு போதுன்றதுக்காக அது தப்பான பாதை அல்ல. அது இன்னுமே மிக சிறப்பான சுலபமான பாதையாக இருக்கும் என்பதை புரிந்துகொள். அதாவது இப்போ உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற விஷயத்த நான் உனக்கு சுலபமாக நடத்தி கொடுக்கலேனாலும் வெகு சீக்கிரமாக உனக்கு சாதகமாக சுலபமாக நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்துருவேன்றதை நம்பு. இன்னும் உன்னை வலிமையாக்கி உன்னை பலமுள்ள ஆளாக மாற்றுறதுக்காக தான் இந்த எல்லா கஷ்டங்களையும் இந்த வராகியம்மா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அது புரியாமல் நீ எதற்காக பயப்படுகிறாய்? சில விஷயங்கள் நீ நினச்சது போல நடக்காமல் தாமதம் ஆகுதுன்னா இது உனக்கு சோதனை காலம்ன்றதை புரிஞ்சுக்கோ. இந்த சோதனைகளை எல்லாம் தாண்டி உனக்கான வெற்றியை நிச்சயம் நான் தருவேன். நீ செய்யும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் நீ மகிழ்ச்சியோடு வாழும்படியும் நான் செய்கிறேன். உன் முயற்சியின் மூலமாக வரும் வளர்ச்சியை மிக பெரும் வளர்ச்சியாக நீ அனுபவிப்பாய். எல்லா கஷ்டங்களும் காணாமல் போய் உனக்கான நல்லது நடக்கும் என்று செல்லமே. உனக்கு இருக்கும் துன்பங்களை போக்கி துயரங்களை நீக்கி நல்லதை நான் செஞ்சு தர்றேன். யார் உன்னை ஏமாத்துறாங்களோ யார் உன்னை கஷ்டப்படுத்தினாங்களோ எல்லாருடைய செயல்களையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சதை அவங்க தவறாக பயன்படுத்திக்கிட்டாங்க. இனிமேலாவது அந்த நம்பிக்கையை உடைத்த மனிதர்கள் போல வேற யாரையும் முழுசாக நம்பி ஏமாந்து போகாதே. ஆனால் உனக்கு தீங்கு செஞ்சவனும் தவறு செஞ்சவனும் உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக துரோகம் செஞ்சவனும் என் கண்களில் இருந்து தப்ப முடியாது. நான் எப்போதும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்தையும் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அந்த நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கிட்டு எதுக்கும் பயப்படாமல் கவலைப்படாமல் என் வராகி அம்மா எனக்கு எல்லாத்தையும் செய்வாங்க பார்த்துக்குவாங்கன்னு தைரியமாக இரு.
உன்னை தவறாக நடத்தியவர்களுக்கெல்லாம் நான் தீர்ப்பு சொல்கிறேன். உன்னை பாதுகாத்து உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உன்னை தேவையில்லாமல் குழப்பி உன் சிந்தனைகளை சூழ்ந்து கலங்கடிக்குது. உன் மனசு சும்மா இருந்தாலும் ஏதாவது இப்படி தேவையற்ற எண்ணங்கள் கோணல் மாணலாக வந்து உன் பாதையை உனக்கு குழப்பமாக உருவாக்குகிறதல்லவா? அதனால் முதல்ல உன் மனசில் இருக்க இந்த குப்பைகளை தூக்கி போடு. எந்த விஷயத்தையும் தேவையில்லாமல் யோசிக்காதே. உன் மனதை தளரச் செய்யும் விஷயங்களையெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி எரிஞ்சிடு என் செல்லமே. ஏன்னா சுத்தமான மனசு தான் சந்தோஷமான வாழ்க்கையை கொடுக்க முடியும். அதனால் மனசை தெளிவுபடுத்திட்டு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. உனக்கு ஆறுதலாகவும் உனக்கு அமைதியாகவும் எல்லாமுமாக இந்த வராகி அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு தர்றேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. தனியாகவும் துயரத்திலும் துன்பத்திலும் இருக்கும் உனக்காக இந்த வராகி அம்மா வந்து உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை விலக்கி உனக்கான சக்தியை கொடுக்குறேன். நம்பிக்கையோட எனக்காக நீ ஒரு சின்ன தீபம் ஏற்றி வச்சாலும் அதற்கான பெரும் பலனை உன் வாழ்க்கையில் நான் கொடுப்பேன். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் என் பாதத்தில் வச்சிட்டீன்னா ஒன்றன் பின் ஒன்றாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து உன்னை ஒளியாக ஜொலிக்க வைப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கை இனி படிப்படியாக பிரகாசிக்க தொடங்கும். உன் மனசுக்கும் உன் உடம்புக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடு. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய நிறைய நல்ல காரியங்கள் இருக்குது. நீ வாழ்கிறதுக்கான சந்தோஷமான வாழ்க்கையும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு வாழ்க்கையை நீண்ட காலம் நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும்னா அவ்வப்போது கொஞ்சம் ஓய்வு கொடு. உடம்புக்கும் மனசுக்கும் ஓய்வு கொடுக்கும்போது இன்னும் புத்துணர்ச்சியான புது வாழ்க்கையை போல வாழ முடியும். எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன் மனசில் தோன்றுகிற எண்ணங்களை எல்லாம் அடுத்தவங்க கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு கற்பனை செஞ்சு பார்த்துக்கோ. உன் மனசில் வரும் எண்ணங்களை ஒரு மூன்றாவது மனிதனாக இருந்து வேடிக்கை பார்த்தாதான் எது சரி எது தவறுன்ற தெளிவு உனக்கு வருமேன்னு செல்லவே. எந்த எண்ணம் மனசுக்குள்ளே வந்தாலும் அதை எதிர்மறையாக எதிர்வினை ஆற்ற வேண்டாம். அமைதியாக அந்த விஷயம் வந்தது போலவே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போக நேரம் கொடு. உன்னை அச்சுறுத்தும் எண்ணங்களையும் உன்னை பயமுறுத்தும் எண்ணங்களையும் உன்னால் முடியாது நீ நினைக்கிற விஷயங்களையும் இந்த வராகி அம்மா கிட்ட சொன்னீனா என் அருளால் அதை நீ சிறப்பாய் செய்து முடிக்கும்படியும் எல்லாவற்றையும் கடந்து வந்து நல்லபடியாய் வாழும்படியும் நான் செய்வேனேன் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாமே தானாக உன்னை விட்டு விலகி போகும். நீண்ட நாட்களாக உனக்கு தடைப்பட்ட விஷயங்களும் தாமதமான விஷயங்களும் இனி அழகா நல்லபடியாக நடக்கும். நல்ல மனசு கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லா வகையிலும் இந்த வராகி அம்மா துணையாக இருப்பேன். உனக்கு வேண்டிய நல்ல நல்ல வாய்ப்புகளை உன் கையில் கொடுத்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். நீ மனசு சோர்ந்து போய் இருந்தாலும் உன்னை காக்க வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா? நீ பயப்படாமல் அமைதியாரு. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கான நல்ல நாட்களாக மாறும். காலம் தவறி எந்த விஷயத்தையும் யோசிக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் காலத்தை பயிர் செய்கிறது போல அந்தந்த காலத்தில் அதாவது சரியாக யோசித்து உன் செயல்களை சிறப்பாக செய்துவிடு. காரணம் எதுவாக இருந்தாலும் நீ எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருக்கட்டும். ஏன்னா தாமதமானாலும் தள்ளி போனாலும் சரியான முடிவை எடுக்கும் பிள்ளையாக நீ இருந்தீனா அதன் பலனாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என் செல்லமே. எதை செய்கிறதா இருந்தாலும் யோசித்து நல்ல முடிவாயிடு. உன் மனசு அமைதியாக இருந்தாதான் என் அருளின் மூலமாக உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க முடியும். அமைதியான மனசு தான் அழகான வாழ்க்கையாக அதை மாற்றும். காலத்தை மதிக்கும் நீ விதியையும் மாற்றிக்கொள்ள முடியுங்கிறத நம்பு. எதுக்கெடுத்தாலும் தயக்கப்படாமல் எதுக்கெடுத்தாலும் தயங்காமல் யோசிக்காமல் கவலைப்படாமல் உனக்கான வாய்ப்புகளை தைரியமாக உருவாக்கிக்கொள். எதையும் யோசித்து செயல்படுத்தும் போது என் அருள் உனக்கு துணையாக இருந்து எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்கும். நீ பல ஆண்டுகளாக பல காலமாக உன் மனசில் யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், உன் வேண்டுதல் இப்போது நல்லபடியாக நிறைவேறப் போகுது. அதற்குரிய எல்லா வேலைகளையும் இன்று இரவோடு இரவாகவே இந்த வராகி அம்மா முடிச்சு கொடுத்துட்றேன். இனி எந்த விஷயமும் தாமதமாக நான் விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது போல எல்லாமே நடந்து உனக்கு நல்ல எதிர்காலம் வரப்போகுது என் செல்லமே. உனக்கான நல்ல காலத்தின் வாசல் கதவை திறந்து வைக்க இந்த வராகி அம்மா தயாராக இருக்கேன். நீ சோர்வடைந்த நாட்களும்
கஷ்டப்பட்டு காத்திருந்த காலங்களும் வீண் போகவில்லை. இந்த வராகியம்மா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நீ என் மேல நம்பிக்கையோடு இருக்கிறியான்னு சோதிச்சனே தவிர ஒருபோதும் உன் நம்பிக்கையை உடைக்கவில்லை. உனக்கு இருக்கும் தடைகளையும் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உனக்கான நல்ல பாதையை காட்டப் போறேன். பொறுமையும் நம்பிக்கையும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எந்த துன்பமும் வரவிட மாட்டேன். உன் மனசளவுல நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி நிச்சயம் உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கை இனிமையாய் மாற்றி உனக்கான மகிழ்ச்சியையும் உன் கைகளில் ஒப்படைக்க போறேன். இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும்னு நம்பு. உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல உன் வாழ்க்கையை நான் அழகாக்கி கொடுத்துட்றேன் என் செல்லமே. உன் உள்ளம் எப்போதும் எந்த வகையிலும் சோர்ந்து போகாம நீ தைரியமா இருக்க கத்துக்கோ. பிறப்பும் இறப்பும் வாழ்க்கையில எல்லாமே ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டபடிதான் நடக்குது. உன் வாழ்க்கையிலையும் எது நடந்தாலும் அதை யோசிச்சு வருத்தப்படாம ஏதோ ஒரு காரணத்தோடு தான் எல்லாமே நடக்குதுன்றதை உணர்ந்துகள். நீ இந்த பூமியில பிறந்ததற்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நீ வாழ்வதற்கும் பெரும் காரணம் இருக்கிறது என் செல்லமே. எது எப்படி இருந்தாலும் இந்த வராகி அம்மா எப்படியும் உன்னை முன்னே நடத்திக்கிட்டு போய் உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை கொடுத்துருவேன்னு நம்பு. ஒவ்வொரு முறையும் நான் தானே உன்னை பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கேன். இந்த முறையும் கர்ம வினைகளிலிருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் உன்னை திசை திருப்பி உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன். எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து போக தயாராக துடிப்போடு இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விட்டுற மாட்டேன். உன் உள்ளத்துக்குள் இருக்கும் நானே உன் வாழ்க்கைக்கான நல்ல வழியை காட்டுறேன். என் மேலே நீ வச்சிருக்க நம்பிக்கை ஒருபோதும் பொய்யாக போக விட மாட்டேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை உறுதியான பாதைக்கு அழுத்தி செல்ல நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளையான நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ செய்ய நினைக்கிறத கூட இந்த உலகம் உனக்கு முன்னால் செஞ்சு ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கு. அதனால் எந்த விஷயத்தையும் யோசித்து அப்படியே கிடப்பில் போட்டு வைக்காதே. ஒரு நல்ல விஷயம் உனக்கு தோணுச்சுன்னா அதை உடனே செயல்படுத்த தயாராகு. உன்னை விட மற்றவங்கெல்லாம் முன்னேறி போகிறாங்களே, நல்லா வாழ்கிறாங்களேன்னு யோசிச்சு மனம் தளர்ந்து போகாதே. உனக்கான பாதையையும் உனக்கான வெற்றியையும் உனக்கான மகிழ்ச்சியையும் உனக்கான முன்னேற்றத்தையும் இங்கு யாராலும் தடுக்க முடியாது. உனக்காக நான் ஒதுக்கி வச்சிருக்க நேரமும் வெற்றியும் கூடிய சீக்கிரம் உன்னை வந்து சேரத்தான் போகுது. நாளை பொழுதை உனக்கான நல்ல பொழுதாக நான் விடிய வைக்கிறேன். எந்த விஷயத்தை நீ செய்ய நினைத்தாலும் உடனே அதை சிறப்பாக செய்துவிடு. அடுத்தவங்க செஞ்சிட்டாங்களே, அடுத்தவங்க ஜெயிச்சிட்டாங்களேன்னு நீ செய்ய நினைச்சதை செய்யாமல் விட்டுற வேணாம். ஏன்னா நீ செய்ய நினைக்கும் ஒவ்வொரு காரியங்களிலும் உனக்கு உயர்வு உண்டாகும்படியும் மாபெரும் வெற்றி உண்டாகும்படியும் இந்த வராகியம்மா நானே உனக்கு துணையாக நிற்பேன்.